சப்பாத்தி பூரின்னு எல்லாத்துக்கூடமே மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ஆனியன் சமோசா பார்க்கல ரொம்ப என்னங்க என்ன இன்னும் சுவார் பொங்காம உட்கார்ந்துருக்கா? பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பள்ளியிடம் உண்டுல, மணி 7:30 ஆகு. எங்க சுவார் பொங்கதுக்கு தான் குழம்பு கூட்டி என்னத்தை வைக்கன்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன சரியா வரும்பு ஒவ்வொரு நாள் என்னத்தை வைக்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள யூடியூப்ல பார்த்து அது இதுன்னு என்ன ஸ்பெஷலா பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கோன்னு போடியவங்க உண்மைக்கு பிள்ளைலாம் செஞ்சு கொடுப்பாவளானே தெரியல. ஆமா, நானும் பாத்திருக்கேன். பத்துக்க கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு விதவிதமா உட்காந்து செய்வாங்க. அதுக்கெல்லாம் எப்படிதான் நேரம் இருக்குமோ தெரியல. இங்க ஒரு சுவாத்து பொங்கி குழம்பு வைக்கிறதுக்கு உனக்கு நேரம் பத்த மாட்டேக்கு. எங்க எனக்கு தெரிஞ்ச அவையில ராத்திரி உறங்க மாட்டாவன்னு நினைக்கேன். இந்த யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காண்டி விடிய காலம் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் கடந்து செய்வான்னு நினைக்கீங்க. இல்லைனாலும் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட முடியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதவிதமா யாரால செஞ்சு கொடுக்க முடியும்? ஆமா, அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. நீ உனக்கு தெரிஞ்ச சாம்பார வை, வேற எண்ணத்தை போட்டு பாத்துட்டுடக்கா. என்னத்தை செஞ்சாலும் குண்டக்க மண்டக்கன்னு நல்லா இருக்காது. ஏதாவது குண்டாமணி வேலை பார்க்காம தெரிஞ்சதை மட்டும் ஒழுங்கா வைப்போ. எங்க இப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேனுங்க. சாம்பாரே வைன்னு சொல்லுதி பத்தியில ஒவ்வொருத்தவையில என்ன டெய்லி சாம்பாரா ஏதாவது விதவிதமா செய்ய அப்படின்னு சொல்லுவாவ. ஆனா என் புருஷன் எப்படியா சாம்பாரே வைப்போ அதுங்காரு. விதவிதமா செஞ்சு அதை நான் சாட்டி எனக்கு வைத்தால போகணும். இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல நான் நல்லா இருந்துடக்கூடாது. அதுக்காண்டி ஐடியா பண்ணியா நான் விடுவேனா? என்னதுங்க வாயில முணுமுணுத்து நடக்குறிய? நான் போய் சாம்பார் வைக்கேன்னு போமா போ, சின்ன பொண்ணு போ. சரிங்க, நம்ம ஏன் அது இதுன்னு யோசிச்சு மண்டையை குழப்பிட்டு கிடக்கும். தெரிஞ்ச சாம்பாரையும் வைப்போம். ஏம்மா, கொஞ்ச நேரத்துல பக்கு பக்குன்னு ஆயிட்டு ஏதோ யூடியூப்ல பார்த்து செய்ய போறாளான்னு பயந்துட்டேன். ஏய் சந்தியா, ஏடி என்னம்மா உனக்கு இன்னைக்கு காலேஜ் உண்டா இல்லனா லீவா? ஏம்மா எனக்கு இன்னைக்கு காலேஜ் லீவு, நாளைக்கு தான் போணும். இப்ப ஸ்டடி லீவுமா, நாளைக்கு போய் செமஸ்டர் எக்ஸாம் எழுதணும். அப்போ உனக்கு லீவா? அவளுக்கு மட்டும் தான் போணுமா? போய் ஏதாவது காய் வாங்கிட்டு வரமாக்கா. ஒரு காய் வீட்ல இல்ல பத்துக்க. மீன் குழம்பு தான் இருக்கு, காலேஜ் கொண்டு போக மாட்டேன்னா நிப்பா அந்த ராணி. அதனால போயிட்டு வந்துறேன்னு கொஞ்சம் இந்த அடுப்புல மட்டும் தீ பத்தி வச்சிருக்கேன். அது கொதிச்ச உடனே அரிசி தூக்கி உள்ள போட்டுரு. அதுக்கு தான் கூப்பிட்டேன், வேற ஒண்ணுத்துக்கு இல்ல. சரிம்மா, போட்டேன். என்னமக்கா பண்ணிட்டு இருந்தா? படிச்சுட்டா இருந்தா? ஆமாம்மா, நிறைய படிக்க வேண்டி இருக்கு பத்துடுங்க. இன்னைக்கு ஃபுல்லா இருந்து படிச்சாதான் முடியும். சரி மக்களே, இந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சுட்டு படினே. மாதிரி ஒண்ணும் நான் சொல்ல மாட்டேன். சரி ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவோம். எம்மா நானும் ஏதாவது காய் கிடக்கும்லாம் நினைச்சேன். ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. இந்த மனுஷன் ஒண்ணு வாங்கி போடாமல இருந்திருக்காரு. ஐயே, பாட்டு பாடி இருந்தோன்னு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு அம்மா சம்பளத்துக்கு என்னத்தை வச்சு விட்டுருக்கான்னு தெரியலையே. தலை வேற இழைக்கணுமே. எம்மா இவளுக்கு என்ன வேணும்? அம்மா வீட்ல இல்லடி. வீட்ல இல்லையா? எங்க போனவ? ஏடி, கடைக்கு போய் காய் வாங்க போயிருக்காவட்டி. நீ மீன் குழம்பு கொண்டு போக மாட்டல்ல? காய் வாங்க போனவளா? கூட்டு வைக்கிறதுக்காடி? ஆமா, அவியல ஏதாவது வைப்பாவளா இருக்கும். ஏன் இப்படி கிடந்து அலறிட்டு கிடக்கா? கிளம்பு பேசாம. ஏக்கோ, எனக்கு தயிர் சோறு வேணுங்க இன்னைக்கு. ஏன் இது அல்சரா இருக்குது? திடீர்னு தயிர் சோறு வேணும்னு கேட்க புதுசா? அது ஒண்ணு இல்லக்கா, எல்லாரும் ஒவ்வொரு சாதம் கொண்டு வரேன்னு சொன்னாலுவ. லெமன் சோறு, தக்காளி சோறுன்ட்டு. நான் தயிர் சோறு சொன்னேன். அதுதானே ஈஸி. அதனால அம்மிட்ட சொல்லணும்னு நினைச்சு அம்மா இப்ப பார்த்து போயிட்டால. இப்ப காய் வாங்கிட்டு வந்தா தயிர் இல்லையிட்டு வீட்ல. இனி அதுக்கு வேற அம்மா போவணுமே. பேசாம காய் சோறு கொண்டு போ. நீ யாத்தே பிளான் போட்டுட்டம்டி, ஆளுக்கு ஒவ்வொன்னா கொண்டு போகணும்னு. ஏன் வளகாப்பா நடத்த போறியே? ஒவ்வொரு விதவிதமா வெரைட்டி வைஸ் கேட்டுட்டு இருக்கறியே. பாட்டி துரை, இந்த வயசுல யார்டி கன்சீவா இருப்பா? இவ ஒருத்தி வளகாப்பா நடத்த போறாவளான்னு கேட்கறது பேரு. சும்மா அப்படி கொண்டு வந்து சாப்பிடன்னு எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணினா ஆசையா இருந்துச்சு. அதனால பிளான் போட்டோம். கேள்வி ஏடி, வளகாப்புங்கிறது உங்களுக்கே நடக்கும். வேற மேம்லாம் இருப்பாவல, அவங்களுக்கு யாருக்காவது நடத்த போறீங்களான்னு கேட்டேன். அப்படி கேட்டியோ? இல்ல அம்மா வந்தோன்னு சொல்லுன்னு. ஏன் மேடம் இந்த ரூம் விட்டு வெளிய வர மாட்டீங்களா? கொஞ்சம் மேக்கப் போட வேண்டி இருக்குடி. மேக்கப்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறதுக்குள்ள இவ்வளவு மேக்கப்? நான் லேசா லிப்ஸ்டிக் எடுத்துட்டு போனதுக்கு எங்க பிரின்சிபல் மேம் என்ன ஏசினா தெரியுமாடி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல? அம்மா, உங்க காலேஜ்ல எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்காவ. என்னத்த காலேஜ் வாட்டடப்பா காலேஜ். ஒன்னே யாரு இன்ஜினியரிங் எடுக்க சொன்னது? அங்க அப்படிதான் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாவ. என்னைய மாதிரி எடுத்திருக்கணும். லா படிக்கிறேன் நானு. என்னை யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. நீ எல்லாம் கிண்டல் பண்ண அளவுக்கு நான் வந்துட்டேன் பத்தியா? எனக்கு ஒரு வருஷம் தான் மோளே. நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது மட்டும் பாரு. போ, நல்ல இன்ஜினியரிங்க்கு வேலை கிடைக்கும். ஆளை மண்டையும். எம்டி ஐடி கம்பெனில எல்லாம் வேலை கிடைக்காது. நான் போவேன், சென்னை கோயம்புத்தூர்னு எங்கேயாவது வேலைக்கு போவேன். ஆமா, அம்மா உன்னை நல்லா விடுவா. எங்கேயாவது எவனையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி தான் வைப்பா. அதை அப்ப பாத்துக்கிடுவோன்னே. உன் வேலையை பாரு. அப்படி எல்லாம் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. காலையில இவட்ட சண்டை போட்டாதான் அந்த நாளே ஃப்ரெஷ்ஷா இருக்கு உமா. ஒரு வழியே வந்தாச்சு. பீட்ரூட்டை மட்டும் சீவி அதை அந்தால கிண்டி கொடுத்து விட்டுருவோம். நீ யாராவது எம்மா 8 மணி ஆகுவ.
இந்த பிள்ளை சோத்துக்கு அரிசி போட்டுச்சா? போட்டிருக்கா. உப்பு போட்டாலும் தெரியலையே, மூடி வைக்காம அந்தால திறந்து வச்சுட்டு ஏசி. இனி எப்ப வியாபம்? ஏய் சந்தியா, ஏடி என்னம்மா சும்மா கூப்பிட்டு கிடக்குறியே? என்கிட்ட முதல்ல என்ன சொன்னீங்க? சோத்துக்கு மட்டும் அரிசி போட்டு நீ உன கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா சும்மா கூப்பிட்டு கிடக்கவ சந்தியான்னு. ஏடி சோத்துக்கு அரிசி பட்டியா இல்ல உப்பு பட்டியா? மாதிரி சோத்து படியில் மூடி வைக்கவே தெரியாதா? அப்படியே திறந்து போட்டு போயிருக்கா. உள்ள என்னத்தையாவது உளுந்தா எப்படி தெரியும்? நீங்க என்ன அதெல்லாம் சொன்னீங்களா? அரிசியை மட்டும் தான் போடுன்னு சொல்லிட்டு பண்ணியே, அதான் செஞ்சேன். இவ்வளவு வயசாயாச்சு, காலேஜ் 3வது வருஷம் வரை பையாச்சு. சோத்துக்கு அரிசியை போட்டா அதுல உப்பு போட்டு அதெல்லாம் மூடி வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? ஏமா நீங்க சொன்னதை மட்டும் தான் செய்ய முடியும். சும்மா என்னைய போட்டு கடுப்பத்திட்டு கிடக்கூடாது. நான் இனி ஒரு வேலையும் செஞ்சு தர மாட்டேன். எனக்கு படிக்க வேண்டி இருக்குது. அம்மா நீ இப்ப படிச்சுட்டா இருந்தா? இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன். மாதிரி படிக்கணுங்க. டிவியே பார்த்துட்டு கிடக்கா. இப்போ இன்னைக்கு ஃபுல்லா படிக்கணும் ஆவுன்னு கதை விட்டா. ஏமா அந்த பிள்ளை காலையில என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நான் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பேன். படிக்கக்கூடிய மூடையே கடிச்சு விட்டுட்டா. யாரு? நானா? அஜி என்ன தட்டி வாயில? எம்மப்பியாயி ஏன்டி நீ 24 மணி நேரமும் லிப்ஸ்டிக் போட்டுருக்கா? நான் கொஞ்ச நேரம் போடக்கூடாது? சர்மி இதெல்லாம் காலேஜ் போற பிள்ளை மாதிரியே இருக்குது. செயினி லிப்ஸ்டிக் உன் போக்கே சரியில்லையே. போய் ஒரு வருஷம் கூட என்ன ஆக முடியல. ஏமா இதெல்லாம் போட்டா என்னமா உங்களுக்கு போக்க சரியில்லாம போச்சு? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதுங்க. நேரு 2 சாத்ததுக்குள்ள இப்ப இந்த லிப்ஸ்டிக் அழிச்சிட்டு அந்த செயின் எல்லாம் கழிச்சிட்டு வந்திருக்கானாமா. காலேஜ் படிக்கிறது போற மாதிரி என்னத்துக்கு பண்ணிக்கிட்டே இல்லையா? எல்லாத்தையும் மாத்திட்டி. எம்மா அவ மட்டும் காலேஜ் போகும்போது லிப்ஸ்டிக் போட்டு போறா. என்ன மேக்கப் போடியா அதெல்லாம் உங்களுக்கு கண்டு தெரியாது. அவ எதுக்கு போட்டா? 3 வருஷம் அவ காலேஜ் போயிட்டு இருக்கா. ஒண்ணு வரையா பண்ணிட்டு இருக்கா. அதானே ஏன் லிப்ஸே எப்பவுமே ரெட்டா தான் இருக்கும். இருக்கும். என்ன போய் சொல்லியம்மா. சர்மி நீ ஒண்ணு போடாமலே அழகா இருப்பாமா. அதெல்லாம் எடுத்து மாத்து மக்களே. கன்றாவே இருக்கும் மூஞ்சி பாக்கிறதுக்கு. சரி மாத்தி. எனக்கு இன்னைக்கு தயிர் சோறு வேணும். தயிர் சோறா? என்னடி இப்போ வந்து சொல்லியா? ஆமாமா நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிருந்தோமா, அதனால தயிர் சோறு வேணும். தயிர் இப்ப இல்லையா? என்ன செய்ய? ஆனா தயிர் சோறுனா ஈஸி தான். சோத்துல போட்டு தயிரை மட்டும் ஊத்தி கிண்டி தந்துருவேன். எடி போய் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வா 10 ரூபாய்க்கு. நானா? ஏமா எனக்கு படிக்கணும். ஆமா நீ படிச்சு கிழிச்ச லட்சணத்தை நான் பார்த்தோம்ல. இருந்து டிவி பார்த்துக்கிட்டு படிக்கணும். நம்ம ஏதாவது வேலை சொன்னதே இவளுக்கு படிப்பெல்லாம் வந்துடும். எம்மா இவன் என் மூட குழப்பி விட்டுட்டாமனே, அதனால தான் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போன்னு இருந்தேன். இல்லன்னா நான் எம்பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்துட்டேமா. ஒவ்வொரு வேலையும் சொல்லிட்டு இருக்காருங்க, என்னால செய்ய முடியாது. வேணும்னா அவளை அனுப்பி வாங்க சொல்லுங்க இந்த மேக்கப் காரிய. இடி அம்மா அவ உன்னை என்னடி சொன்னா? அப்படி இன்ஜினியரிங் படிச்சுட்டு எங்க வேலை கிடைக்கும்னு கேட்கா. மாதிரி எனக்கு படிக்க தோணுமா? என்னத்துக்கு நம்ம படிக்கணும் தான் நம்மளுக்கு இருக்கும். அட கடவுளே, இவா சொன்னான்ட்டு இவா படிக்காம இருக்கலாம். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் படியே பாடு. ஏம்மா சின்னதுல ஒரு வகையா கஷ்டப்பட்டேன். வளர்ந்து இவளுக்கு 2 பேருக்கு சண்டை திக்கத்துல எனக்கு போதும் ஆயிரும் போலமா. நான் ஒண்ணுமே செய்யல. திங்கத தின்னுங்க இல்லன்னா புவாங்க தலை சுத்துவி. எனக்கு நானும் ஒரு பக்கமே படுத்துக்கிறேன். நீ டிவியை பாரு. நீ இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு இந்த கண்ணாடி முன்னாடி நின்னுமக்கா. யாரும் காலேஜ் போவன்னா சமைக்கவே வேண்டாம். என்னத்துக்கு நமக்கு இந்த வேலை? இது எல்லாம் ஒன்னாலதான். என்னது என்னால? உனக்கு தயிர் வேணும்னா நீ தயிர் வாங்கிட்டு வந்து கிண்டி கொண்டு போ. சும்மா இவளுக்கு எல்லாரும் வேலை வைக்கணும், வந்து மேக்கப் போட்டுட்டு இருப்பா. எம்மா சாப்பாடு வைங்கம்மா. நம்ம கொஞ்சம் அழகா இருந்துடக்கூடாது. ஒரு அழகும் பொறுக்காத. சாம்பார் வச்சாச்சு, சோறும் பொங்கியாச்சு. காலையிலைக்கும் சாம்பாரும் சோறும் கொடுத்துட்டு மத்தியானத்துக்கும் மட்டையில அதே வச்சு விட்டுற வேண்டியதான். இது எந்த பிள்ளைகள் விலை எழுப்பினாவலான்னு தெரியலையே. எங்க என்ன சின்ன பண்ணு? மணி 8 ஆகுது. 2 பிள்ளைகளும் கடந்து உறங்கிட்டு கழுவ. 2 பேரையும் எழுப்பி குளிக்க வைங்க. குளிச்சு துணிய மாத்தி விடுங்க. 8 ஆயிட்டோ? நான் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்ததுல மறந்துட்டேன். நான் எழுப்பி குளிக்க வைக்க. மக்களே 2 பேரும் முடிச்சுதான் இருக்கிறீங்களோ? நான் கூப்பிட்டனாலதான் எந்திரிச்சில்லம்மா. சரி 2 பேரும் எந்திங்க மக்களே. இன்னைக்கு தானே பள்ளியிடத்துக்கு லாஸ்ட் நாள். இனி ஒரு 10 நாளைக்கு லீவு தான். எந்திங்க குளிச்சு கிளம்புவோம். இப்போ மணி 8. நல்ல கேள்வி. எனக்கு சாப்பிடுறது போய்க்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். குளிச்சு பரப்பி சாப்பிடாண்டாமா. எந்திங்க மக்களே, இன்னைக்கு ஒரு நாள் தான் எந்திங்க. என்ன அப்பன்னு பிள்ளைகளும் கடந்து கொஞ்சிட்டு எடுக்கிறிய? அடப்பாவிகளா, இவ வந்து எந்திரிச்சிட்டாள் 2 பேரும். ஏன் சின்ன பொண்ணு என்ன மாய மந்திரம் பண்ணி வச்சிருக்கா? நீ வந்து நின்ன உடனே 2 பேரும் எந்திரிச்சு நீ கழுவ பாரு. இவ்வளவு நேரம் எந்திங்க மக்களேன்னு சொன்னேன். அது தெரியும்ல. என்னது தெரியும்? என் பிள்ளைகள அப்படி பயமுறுத்தி வச்சிருக்கா நீ. மாறி உங்களை மாதிரி செல்லம் கொஞ்சிட்டு இருந்தா எந்திரிக்காச்சு வெல்வ. அவனி என்ன சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கா என் பிள்ளைகள? உம்ம பிள்ளைகள நான் ஒன்னும் சொல்லல. எந்திக்க கொஞ்ச நேரம் ஆயிட்டுனா வாளியில தண்ணியை ஊத்தி அந்த அளவு ஊத்துவேன்.
ஒரு நாள் அப்படி ஊத்துனே அதுல இருந்து என்ன பார்த்தோன்னே எந்திரிச்சிருவாள் போல. சின்ன பண்ணி பாவம் சின்ன பிள்ளைகள் இப்படியே தண்ணியும் ஊற்றுவவ சளி பிடிக்காதா? சும்மா சளின்னு ஆஸ்பத்திரி பண்ண நீ செஞ்சு வேலைதான் எல்லாம். மக்களே அம்மா தண்ணி ஊத்துனால அப்படியே மக்களே ஏனே ஊத்தி பாரு உனக்கு இருக்குது. நெருங்க உங்களுக்கும் சேர்த்து ஊத்திடுவேன். வாயை முடிக்கிட்டு பிள்ளைகளை கிளப்பி விட வழிய பாருங்க. கலர் ட்ரெஸ்ஸா என்னதுக்கு மக்கா? ஓ கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமா? இன்னைக்குதான் கடைசி நாள் பத்தி அதனால வைப்பாவ. நானும் மறந்தே போயிட்டேன். நீ ஒரு குடும்ப தலைவியா சின்ன பண்ணு? பிள்ளைகள் வந்த உடனே டைரியை செக் பண்ண மாட்டியா? யா நீர் ஒரு குடும்ப தலைவர் தானே. என் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு எத்தனை நாள் ஆகுது? இப்ப எதுக்கு போனே இல்லக்கா? டைரியை தானே பார்க்க சொன்னேன். ஒரு நல்ல குடும்ப தலைவர்னா பிள்ளைகளுக்கு எப்படி வரோம் ஹோம்ஒர்க் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன் எப்படி வரா? பிள்ளைகள் ஹோம்ஒர்க் மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் வாட்ஸ்அப்ல தான் அனுப்பி விடுவாவ. டைரி எல்லாம் கிடையாது முந்திய மாதிரி. ஓ இப்படி வேற ஒண்ணு இருக்கோ? அது தெரியாம போச்சே. நீங்க இப்ப ரீசார்ஜ் பண்ணி விடல, அதனால எனக்கு ஒரு மெசேஜ் ஒண்ணு வரல. சரி என் மேலதான் தப்பு ஒத்துக்கிடே. போ பிள்ளைகளுக்கு சாப்பாடு வை. கலர் ட்ரெஸ் தானே, எந்த ட்ரெஸ் நீ எடுத்து வை நான் போட்டு விடேன். சரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொண்டு போணுமா? என்னென்ன புதுசா சொல்லி அழுவ? எல்லாம் காலையில தான் சொல்லுவீலாட்டி நீ ஆத்தையே சொல்லி இருக்க கூடாதா? ஐயோ வீட்லயா? எடி எனக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய தெரியாது. உங்க மேம் கிட்ட நான் பேசிக்கிட்டேன். 2 பேரும் கிளம்பி போங்க. சரி மக்களே, இப்ப செஞ்சாலும் கொஞ்சம் நேரமும். நீங்க பள்ளியிடத்துக்கு வேன்ல போங்க, அம்மா கொண்டு வருவேன். ஆமா எனக்கு போய் சொல்ல தானே வேலை. போகட்டி 2 பேரும் கிளம்பி நான் கொண்டு வரேன். இவ என்னத்த செய்ய போறான்னு தெரியலையே. நீர் பிள்ளையே கிளப்போம் வாயை வளர்ந்துகிட்டு இருக்குது. மக்களே வாங்கம்மா குளிப்போம். இப்ப என்னத்த போட்டு செய்ய? யார்கிட்ட கேட்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்க. போன் எடுத்து கேப்போம் வசந்திய காட்ட. என்ன சின்ன பண்ணே? ஏக்கோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமா, ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காவ. என்னக்கா செய்யணும்? ஸ்வீட்டா? எடி வீட்லயே செஞ்சு கொண்டு போடு. கடையில ஏதாவது வாங்கி கொடு, லட்டு சாக்லேட் ஏதாவது. அத்தனை பிள்ளைகளுக்கு நடந்து என்னத்த நீ செய்வா? ஏக்கா அதை தாங்க சொல்லிட்டேன். இந்த பிள்ளைகளும் வீட்டுல தான் செஞ்சு கொண்டு போகணும்னு மேம் சொன்னாவனே நிறையா நிக்குது. லியா வேற அழுமூஞ்சி அழுதுகிட்டே நிக்கா. நான் கொண்டு வரேன் பிறகுன்னு சொல்லியிருக்கேக்கா. ஏதாவது வீட்டுல செய்ய மாதிரி ஈஸியா இருந்தா சொல்லுங்களா. ஒரு 30 பேருக்கு செய்யணும். 30 பேருக்கா? ஏடி அவ்வளவு பேருக்கு செய்துக்கு எனக்கு எங்கடி தெரியும்? இவ எனக்கு போய் போன் அடிச்சிருக்காள. ஏக்கோ நேரா கதுங்கக்கா சொல்லுங்க. பனானா பேன் கேக் செஞ்சிருவியா? கேக்கா? ஏக்கா அதெல்லாம் நேராகும்லக்கா. எனக்கு கேக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய தெரியாது. வேற ஏதாவது ஈஸியா சொல்லுங்க. ஏ தப்பல கேக்குற வேற ஒண்ணும் இல்ல. சும்மா துவாச கல்ல சின்ன சின்னதா ஊத்தி எடுக்கிறது தான். ஈஸி தான். நான் சொல்லே மாதிரி செய். சரி அப்ப சொல்லுங்க. 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்க. அது கூட ஒரு 4-5 வாழைப்பழம் மாறி ஏத்தம்பழமா எடுத்துக்கனே. மாறி அது கூட சொத்தல நாட்டு சக்கரை இனிப்பு கொஞ்சம் போட்டுக்க. வேற ஒரு 10 முட்டை போதும்னு நினைக்கேன். அடிச்சு ஊத்து. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸில கொஞ்சமா அரைச்சி எடுத்து மாவு மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. தண்ணி தேவைன்னா சொத்தல பால் சேர சூப்பரா இருக்கும். அப்படி பண்ணி சின்ன சின்னதா தோசைகள்ல சுட்டி எடு. சூப்பரா இருக்கும் பத்துக்க. நல்லா கேக் மாதிரி இருக்கும். நல்லா கூட்டி வச்சிடக்கூடாது. கழுவி போயிடும். நல்லா குறைச்சி சிம்ல வச்சு வேக வைக்கணும். ஒரு இட்லி சட்டிக்கு மூடி ஏத்திக்கி மேல மூடி வச்சுக்கோ. அப்பனா அதுல வெந்துரும் பத்தியா? நல்லா இருக்கும் பத்துக்க. 30 தானே ஈஸியா சுட்டுறலாம். ஏக்கா இது ஈஸியா இருக்கா? அப்ப செய்யி. 1 கிலோ கோதுமாவு என்கிட்ட இருக்கும் பத்துடுங்க. மாறி வாழைப்பழம் ஏத்தம்பழமா வேணும். அதுவும் கிடக்கும்னு நினைக்கேன். முட்டை தான் வாங்கணும். அதுல போய் வாங்கிட்டு வர சொல்லி. சரி நான் செய்ய வைக்க என்ன போனேன். வை சியானா சின்ன பிள்ளைல இருக்கும்போது இதை நம்ம எப்பவும் செஞ்சு கொடுப்போம். இப்ப நம்மளும் செய்யவே கிடையாது. பேசாம காலையில இன்னைக்கு அதையே நம்மளும் செஞ்சிருவோம். 2 பிள்ளைல அழகோட கிளம்பிட்டு 2 பேரும் பாக்கிறதுக்கு இளவரசி மாதிரி இருக்காள்வ. இல்ல மக்களே 2 பேரும் சூப்பரா இருக்கிறீங்க. என்ன பரட்டாச்சா? அழகா இருக்கிறீங்க மக்களே. எங்க என்னங்க பிடிங்க. பஸ் வர நேரமாயிட்டு ஓடி போவாங்க பிள்ளைல கூட்டிட்டு. அது நான் கொண்டு வரேன் மக்கா. நீங்க போங்கண்ணே.
இடி உண்மைக்குதான் டி. ஆமா என்னத்த செய்ய போற? ஏதோ பனானா பேன் கேட்கான் வசந்தியா கட்டி இப்ப வந்து கேட்டேன். போன்ல ரீசார்ஜ் இல்லன்னா இப்ப பேசுறதுக்கு மட்டும் எங்க இருந்து வந்து உனக்கு? பிஎஸ்என்எல் சிம்ல ஒரு 4-5 ரூபா கடந்துச்சு, அதை வச்சு போன் பேசினேன். ஆமா எல்லாத்துக்கும் இவரு நொட்டை கேட்டுட்டு இருப்பாரு. பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு ஒரு 10 முட்டையும் வாங்கிட்டு வரோம். சரி சரி போதும்ல 10 முட்டை. வேற ஏதாவது வேணும்னா இப்பவுமே சொல்லிரு. யாரும் ஒண்ணு வேண்டாம், எல்லாம் வீட்டுல இருக்குது. சரி சின்ன பொண்ணு கொண்டா. மக்களே வாங்க போவோம்.